வணக்கம் மக்களே. இப்ப வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம பூண்டு எத்தனை கிலோ? 1 கிலோ பூண்டு, 3/4 கிலோ இஞ்சி இப்ப சேர்த்துடலாம். ஒரு கிலோ பூண்டு சேர்த்தாச்சு, 3/4 கிலோ இஞ்சி சேர்த்துட்டா. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதக்கணும். நல்லா 10 நிமிஷம் வதக்குற வரைக்கும் நல்லா வாசனை வரை நல்லா கிளறி விட்டுலாம். 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. வதக்கிடுச்சு. நல்ல மனம் பாருங்க, வெளியே அது வரைக்கும் போது சூப்பரா வதக்கிடுச்சு. இப்ப அது கூடவே தயிர் சேர்க்கிறாரு. எவ்வளவு லிட்டர் தயிர்? 1 லிட்டர் தயிர் சேர்க்கிறாரு. எதுக்காக தயிர் சேர்க்கறீங்க? இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கிறதுக்கு நம்ம தயிர் சேர்க்கிறாரு. 1 லிட்டர் தயிர் சேர்க்கிறாரு. நல்ல ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். மொத்தம் 1 லிட்டருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு பண்ணீங்க. நல்லா வதக்கிடுச்சு. இப்ப அது போவே தக்காளி எத்தனை கிலோ? 4 கிலோ தக்காளி சேர்க்கிறாருங்க. 4 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகும். கிளறி விட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டாங்க பாருங்க. கலர் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. ஒரு கைப்பிடி எவ்வளவு சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி எவ்வளவு சேர்த்துடலாமா? ஒரு கைப்பிடி எவ்வளவு சேர்த்துடலாம். இப்ப மசாலா என்னென்ன சொல்றோம் பாக்கலாம் வாங்க. தனி மிளகாத்தூள் 100 கிராம், தனி மிளகாத்தூள் 100 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், பிரியாணி மசாலா 50 கிராம், பிரியாணி மசாலா 50 கிராம், சிக்கன் பிரியாணி சிக்கன் மசாலா 50 கிராம், சிக்கன் பிரியாணின்றதால சிக்கன் மசாலா 50 கிராம் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. 1 கிலோ 1 பாக்கெட் உப்பு, 1 பாக்கெட் உப்பு சேர்க்கிறாரு. 1 பாக்கெட் உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு மிளகா கிளறி விட்டுடலாம். நல்லா பாருங்க, பார்த்துட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. 30 லிட்டர் தண்ணி வைக்கிறாரு. பாத்துங்க, 30 லிட்டர் தண்ணி பக்கெட் எல்லாம் 6 வைக்கிறாரு. இதெல்லாம் அரிசி அளந்தாரு. அதனால இதாலே 6 லிட்டர் தண்ணி, 6 பக்கெட் தண்ணி வைக்கிறாரு.